அனைவருக்கும் காலை வணக்கம். கஞ்சி 7 வகையான கஞ்சி சொன்னேன், முக்கியமான கஞ்சிங்க. அதில் 2 வகையான கஞ்சி சொல்லியாச்சு. ஒன்று கருப்புளுந்து கஞ்சி, ஒன்று வெந்தய கஞ்சி. இப்போ நான் சொல்ல போகிறது கருப்பு கவுனி அரி கஞ்சி. கருப்பு கவுனி அரி அந்த காலத்தில் ராஜாக்கமார்களும் மந்திரியெல்லாம் அந்த ராஜாக்கமார் வீட்டில் தான் அந்த கருப்பு கவுனி போட்டு கஞ்சி வச்சு குடிப்பாங்க. அது எப்படி செய்வாங்க அப்படின்னா, லேசாக கழுவி காய போட்டு அப்படியே வறுத்து நல்லா பொடி பண்ணி கொஞ்சம் நெருன்னு பதத்தில் பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. சுடுதண்ணி கொதிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஒரு ஆளுக்கு அப்படின்னா 2 டம்ளர் வரணும் அப்படின்னா 3 ஸ்பூன் போட்டு தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. தண்ணியில் ஊற வச்சோம்னா கஞ்சி நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்கு சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் நீங்கள் தண்ணி சூடான உடனே இந்த ஊற வச்ச கருப்பு கவுனி வறுத்து பொடித்த பொடியை தேவைக்கேற்ப போட்டு நல்லா கூழ் மாதிரி கிண்டுறீங்க. கஞ்சி, அதாவது கஞ்சி. அதில் கொஞ்சம் சுக்கு பொடி, சரிங்களா, சுக்கு பொடி சேர்த்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா குருமிளகு பொடி சேர்த்தலாம். அப்படி நாட்டு சக்கரை போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காரமாக வேணும் அப்படின்னாலும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம், சரிங்களா. சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு கொஞ்சம் மோரெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அருமருந்தாக இருக்குங்க. நம் பசியும் தாங்கக்கூடியது கருப்பு கவுனி அரிசி. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சாப்பிட்றத விட ஒரு டம்ளர் பெரிய கப்பில் 1 டம்ளர் நீங்கள் அந்த கருப்பு கவுனி கஞ்சியை குடிச்சு வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாகவும் ஸ்கின்னெல்லாம் நல்லா பளபளப்பாகவும் இருக்குங்க. வாரத்தில் 2-3 முறையாவது இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை குடித்து வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம் நலம் நம் கையில். நன்றி. சுக்குப்பொடி, சரிங்களா, சுக்குப்பொடி சேர்த்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா குருமிளகு பொடி சேர்த்தலாம். அப்படி நாட்டு சக்கரை போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காரமாக வேணும் அப்படின்னாலும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம், சரிங்களா. சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு கொஞ்சம் மோரெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அருமருந்தாக இருக்குங்க. நம் பசியும் தாங்கக்கூடியது கருப்பு கவுனி அரிசி. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சாப்பிட்றத விட ஒரு டம்ளர் பெரிய கப்பில் 1 டம்ளர் நீங்கள் அந்த கருப்பு கவுனி கஞ்சியை குடிச்சு வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாகவும் ஸ்கின்னெல்லாம் நல்லா பளபளப்பாகவும் இருக்குங்க. வாரத்தில் 2-3 முறையாவது இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை குடித்து வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம் நலம் நம் கையில். நன்றி.